டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மிக உயர்ந்த இன்பகரமான நாளாக அமையட்டும். எமது மண்ணிலே ஒரு மிக உயர்ந்த பிரச்சனை, சிக்கல், போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் பாடசாலை மாணவர்கள் பாவித்தல், போதைப்பொருள் பாவிப்பவர்களை மீள அவர்களை மனிதர்களாக்குதல், அதற்கான வைத்தியசாலை செயலாற்றுகை, அதற்கு மேலாக இன்னும் பல செயலாற்றுகைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் பல விஷயங்களை நாங்கள் ஊடகத்துக்களாலேயோ வெளியிலேயோ சொல்ல முடியாத தாக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் உளவியல் ரீதியாக சில விடயங்களை சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. இது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் கடந்த கூட்டம் நடந்தது. உடுவில் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல விஷயங்கள் கதைக்கப்பட்டது. கல்வித்துறை சார்ந்தோர், பாடசாலைகள் சார்ந்தோர் எல்லாரும் வந்திருந்தார்கள். அங்கே அந்த உடுவில் பிரதேச செயலகத்துக்குள்ள 32 பாடசாலை, அதில் 5 பாடசாலைகளிலே போதைப்பொருள் பாவிக்கின்ற மாணவர்கள். அப்போ இதை பப்ளிக் பண்ணக்கூடாது, ஆனால் இந்த விஷயத்தை சொல்ல வேணும். ஆக அதை இனம் கண்டு பிரதேச செயலரும் கல்வித்துறையினரும் கிராம சேவகரும் ஏனையவர்களும் இணைந்து மிக பக்குவமாக, அது பெருசாக எல்லாம் காட்டிக்கிட்டு இதை செய்ய இல்லை, மிக மிக பக்குவமாக அந்த பிள்ளைகளை அணுகி மிக மிக சரியாக சட்ட ரீதியாக தங்களுடைய பிள்ளைகள் போல நடவடிக்கைகளை மேற்கொண்டு எல்லாருக்கும் பப்ளிக் ஆக்கையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தோ அப்படி இந்த அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழிகாட்டல் செய்து அந்த பிள்ளைகளை படிப்படியாக மீட்டிருக்கிறார்கள். இப்பவும் மீட்டு கொண்டு வருகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டிய விடயம், பெஸ்ட் ப்ராக்டிஸ். என்ன விஷயம் ஏது விஷயம் எல்லாத்தையும் ரகசியமாக மறைக்க முடியாது. ஆக இந்த அதிகாரிகளுக்கு ஒரு மிக உயர்ந்த மரியாதையையும் தூய்மையான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணிலிருந்து இந்த போதைப் பொருளை இல்லாது ஒழிப்பதற்கு தங்களையே தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த பிரதேச செயலகத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து. இப்படி ஒவ்வொரு பிரதேச செயலகமும் செய்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும். மிக முக்கியமாக செய்ய வேண்டியது எங்களுடைய எதிர்காலம். ஆக அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடும் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த வீடுகளில் சில நேரம் பெற்றோர் கூட பிழையான நடத்தையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளிப்படுத்தினார்கள். இன்னும் இவருடைய நண்பர்கள் யார், அது எவ்வாறு இந்த தொடர்புகள் எல்லாம் ஏற்படுகின்றன என்று சொல்லி இறுதியாக போலீஸ் அதிகாரிகளும் ஒரு நல்ல வழிகாட்டலை செய்தார்கள். ஒன்றும் இஷ்யூ ஆகலை, ஒரு ஊடகங்களே வரையில்லை. ஆனால் நாங்கள் இதை உளவியல் ரீதியாக ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக கூற வேண்டும். ஏனையவர்களும் அவையோட போய் கதைச்சு இதை நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய பாடசாலைகளிலே இந்த போதைப்பொருள் வந்துடுதுன்னா அப்புறம் என்ன பாருங்க உங்களை எடுத்த எதிர்கால சந்ததி. ஆக இதை தவிர்ப்பதற்கு மிக புத்திசாலித்தனமாக, அது விளம்பரத்துக்காகவோ செய்தற்காகவோ செய்கிறது இல்லை, மிக மிக கவனமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோமோ அது மிக இரகசியமாக இருக்கணும். சரியான ஆலோசனை வழிகாட்டல் நுட்ப முறைகளை பின்பற்ற வேணும். சரியாக உளவள துணை நுட்ப முறைகளை பிரயோகிக்கணும். எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு தெரிய இயலாது. அது செய்கிற ஆட்கள் ஒரு மிக உயர்ந்த ஒழுக்க நெறிக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மிகச்சிறந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக அவர்களை வாழ்த்துகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் மிக வேகமாக முன்னுக்கு கொண்டு வந்துட்டோம் என்றால் இதான் ஒருங்கி செய்வோம். எல்லாரும் ஒருங்கு செய்யணும். தனியாக பாடசாலை செய்ய இயலாது, தனியாக பிரதேசம் செய்ய இயலாது, தனியாக ஜிஎஸ் செய்ய இயலாது, தனியாக. அப்போ இது எல்லோரும் இணைக்கப்பட வேண்டும். அந்த இணைப்பு ஒரு மிக உயர்ந்த புரிதலை கொண்டு வரணும். அந்த புரிதல் எமது எதிர்கால சந்தி, எமது இனத்தினுடைய பாதுகாப்பை
மையமாக கொண்டிருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.